ஏதோ எனக்கு தெரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். கறிலாம் எடுக்கல, மீன் தான் வாங்கியிருக்காங்க. கெண்டை மீனுன்னு நினைக்கிறேன். என்ன மீன் இது? கெண்டை மீன். நம்ம வீட்டில் இன்னைக்கு கெண்டை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், சுத்தமான உருட்டுலாம் இல்லை. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டால் தம்பிக்கு பிடிக்காது, ஸோ கடுகு மட்டும் போட்டுக்கலாம். வாச கருவேப்பிலையே ஏமாமங்கட்ட மல்லிகையே. போதும், கட் பண்ணு. கருவேப்பிலை போட்ட உடனே பச்சை மிளகாய் அதிகமாக போடுவேன். அதுக்காக ஏப்பா சரியா கேட்கும். கேட்கும். ஆனியன் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இந்த நேரத்தில் தக்காளியை கொட்டிக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்குமா? இல்லை, மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் கடையில் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். பத்துமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். மிளகாத்தூளை இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி வச்சா அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நீங்கள் எப்படி தானே வைப்பீங்க? நான் இப்படி தாங்க வைப்பேன். எனக்கு இப்படி தான் எங்கள் அம்மா சொல்லி தந்தாங்க.
குழம்பு கொதிச்சிச்சு, மீன் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு தலை, அப்புறம் ஒரு தலை, அதுக்கப்புறம் மீன். கிட்ட எட்டாது ஏன் சுடாது. ஓகே, அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மீன் போட்டால் ரெடி ஆயிடுச்சுல்ல. தோசை கல்லு மீன் எழுந்துச்சா? ஆஃப் பண்ணிடவா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், சாப்பிடுவோம். பொரியவே இல்லை கருவேப்பிலை. தலையை போட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு. வச்சு சாப்பிடுவோம். குழம்பு நல்லா சூப்பராக இருக்கு. நான் என்னோட ஸ்டைலில் வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு தேவை புளி, காரம், இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே. மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.